ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு நூலிலே கிண்ணம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் இந்த அழகான டெலிகேட்டான க்ராஷே இயரிங்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதை நான் ஃபைன் க்ராஷே த்ரெட் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த இயரிங்கோட ரிட்டன் பேட்டர்ன் என்னோடய வெப்சைட் theyarnbowlcrochet.comல அவைலபிளாக இருக்குது. மீன்வைல் நீங்கள் இந்த சேனலுக்கு புதுசுனா சேனலுக்கு மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. அப்போது தான் நான் புது வீடியோஸ் போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். ஸோ இந்த ப்ராஜெக்ட்க்கு பார்த்தீங்கன்னா நான் க்ரீன் கலர் பேர்ல் காட்டன் த்ரெட் எடுத்திருக்கேன். இயரிங் ஹூப்ஸ் ஆர் ஃபிஷ் ஹூக்ஸ் எடுத்திருக்கேன். அண்ட் சிசர்ஸ் அண்ட் 1.25 millimeter crochet hook எடுத்திருக்கேன். ஸ்டார்டிங் ரவுண்ட் 1 பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு ஒரு மேஜிக் ரிங் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் செயின் 3 ஒர்க் பண்ணணும். இந்த செயின் 3 நம்மளோட ஃபர்ஸ்ட் டபுள் க்ராஷேவாக நம்ம கன்சிடர் பண்ணணும். அண்ட் தென் 11 டபுள் க்ராஷேஸ் மேஜிக் ரிங்கில் நம்ம ஒர்க் பண்ணணும். அதுக்கப்புறமா ஸ்டார்டிங் செயின் 3 டாப்பில் ஸ்லிப் ஸ்டிச் பண்ணி நம்ம இந்த ரவுண்டை கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் மேஜிக் ரிங்காக டைட்டன் பண்ணி நாட் போட்டு செக்யூர் பண்ணிக்கோங்க. ஸோ 11 டபுள் க்ராஷே ஒர்க் பண்ணுங்கள் மேஜிக் ரிங்கில். அதுக்கப்புறமா ஸ்டார்டிங் செயின் 3 டாப்பில் ஸ்லிப் ஸ்டிச் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டார்டிங் செயின் 3 நம்மளோட ஃபர்ஸ்ட் டபுள் க்ராஷேவாக நம்ம கன்சிடர் பண்ணோம். ஸோ ரவுண்ட் 1 எண்டில் நமக்கு 12 டபுள் க்ராஷே ஸ்டிச்சஸ் இருக்கும். நம்ம ரவுண்ட் 1 கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ரவுண்ட் 2 ஒர்க் பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா செயின் 2 பண்ணிக்கோங்க. அப்புறம் டபுள் க்ராஷே டுகெதர் பண்ணுங்கள். இதை நம்மளோட ஃபர்ஸ்ட் டபுள் க்ராஷே 2 டுகெதராக நம்ம கன்சிடர் பண்ணணும். இது முடிஞ்சதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா ஒரு செயின் 1 ஒர்க் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் அடுத்த ஸ்டிச்சில் டபுள் க்ராஷே 2 டுகெதர் பண்ணிவிட்டு ஒரு செயின் 1 ஒர்க் பண்ணிக்கோங்க. ஸோ ஒரு ஸ்டிச்லேயும் டபுள் க்ராஷே 2 டுகெதர் செயின் 1 ஒர்க் பண்ணணும். சுற்றி இதே மாதிரி ஒர்க் பண்ணிட்டு வரணும். அதுக்கப்புறமா ஸ்டார்டிங் செயின் 2 டபுள் க்ராஷே டுகெதரில் நம்ம ஸ்லிப் ஸ்டிச் பண்ணி இந்த ரவுண்டை கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ரவுண்ட் 2 எண்டில் பார்த்திங்கன்னா நமக்கு 12 டபுள் க்ராஷே 2 டுகெதர் இருக்கும். இன்பிட்வீன் செயின் 1 ஸ்பேசஸ் இருக்கும். ஸோ இதே மாதிரி சுற்றி ஒர்க் பண்ணிட்டு வாங்க. அதுக்கப்புறமா ஸ்டார்டிங் செயின் 2 டபுள் க்ராஷே டுகெதரோட ஸ்லிப் ஸ்டிச் பண்ணி நம்ம இந்த ரவுண்டை கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ ரவுண்ட் 3 ஒர்க் பண்ணுறதுக்கு முன்னாடி பக்கத்தில் இருக்க செயின் 1 ஸ்பேஸில் நம்ம ஃபஸ்ட்டு ஸ்லிப் ஸ்டிச் ஒர்க் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம செயின் 3 ஒர்க் பண்ண போகிறோம். இந்த செயின் 3 நம்மளோட ஃபர்ஸ்ட் டபுள் க்ராஷேவாக நம்ம கன்சிடர் பண்ணணும். அதுக்கப்புறம் 2 டபுள் க்ராஷே அதே செயின் 1 ஸ்பேஸில் நம்ம ஒர்க் பண்ண போகிறோம். இது முடிஞ்சதுக்கப்புறமா நம்ம ஒரு செயின் 1 ஒர்க் பண்ணிக்கலாம். ஸோ இது 3 டபுள் க்ராஷேவாக நம்ம கன்சிடர் பண்ணோம். இப்போ செயின் 1 ஒர்க் பண்ணிக்கலாம். அடுத்த செயின் 1 ஸ்பேஸில் திரும்பியும் ஒரு 3 டபுள் க்ராஷே செயின் 1 ஒர்க் பண்ணணும். ஸோ இதே மாதிரி ஒரு செயின் 1 ஸ்பேஸ்லேயும் 3 டபுள் க்ராஷே செயின் 1 ஒர்க் பண்ணிக்கலாம்.
ஸோ இதே மாதிரி நம்ம சுற்றி ஒர்க் பண்ணிட்டு வரணும். வந்துட்டு ஸ்டார்டிங் செயின் 3யோட டாப்பில் ஸ்லிப் ஸ்டிச் பண்ணி நம்ம இந்த ரவுண்டை கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஸோ இதே மாதிரி சுற்றி ஒர்க் பண்ணிவிட்டு வாங்க. அதுக்கப்புறமா ஸ்டார்டிங் செயின் 3யோட டாப்பில் ஸ்லிப் ஸ்டிச் பண்ணி நம்ம இந்த ரவுண்டை கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ரவுண்டோட எண்டில் நமக்கு 12 3 டபுள் க்ரோஷே ஸ்டிச்சஸ் இன் பிட்வீன் செயின் 1 ஸ்பேசஸ் இருக்கும். ஸோ இப்போ ரவுண்ட் 4 ஒர்க் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம இந்த 3 டபுள் க்ரோஷே குரூப் இருக்கு இல்லையா, அதில் செகண்ட் டபுள் க்ரோஷேயில் ஒரு ஸ்லிப் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. செயின் 1 ஒர்க் பண்ணிக்கோங்க. இதை நம்ம ஒரு ஸ்டிச்சை கன்சிடர் பண்ண மாட்டோம். அப்புறம் அதே ஸ்டிச்சில் ஒரு சிங்கிள் க்ரோஷே ஒர்க் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா அடுத்த செயின் 1 ஸ்பேஸில் 5 டபுள் க்ரோஷே ஸ்டிச்சஸ் ஒர்க் பண்ணுங்கள். 5 டபுள் க்ரோஷே ஸ்டிச்சஸ் ஒர்க் பண்ண போகிறோம். இந்த 5 டபுள் க்ரோஷே ஸ்டிச்சஸ் ஒர்க் பண்ணதுக்கப்புறமா அடுத்த 3 டபுள் க்ரோஷே குரூப்பில் செகண்ட் டபுள் க்ரோஷே மேலே ஒரு சிங்கிள் க்ரோஷே ஒர்க் பண்ணணும். திரும்பியும் அதுக்கு பக்கத்தில் இருக்கிற செயின் 1 ஸ்பேஸில் ஒரு 5 டபுள் க்ரோஷே ஸ்டிச்சஸ் ஒர்க் பண்ணணும். ஸோ இதே மாதிரி நம்ம சுற்றி ஒர்க் பண்ணிட்டு வர போகிறோம். ஸோ ஒரு 3 டபுள் க்ரோஷே குரூப்பில் உள்ள செகண்ட் டபுள் க்ரோஷே ஸ்டிச்சில் ஒரு சிங்கிள் க்ரோஷே, அதுக்கப்புறமா அடுத்து செயின் 1 ஸ்பேஸில் 5 டபுள் க்ரோஷே ஸ்டிச்சஸ் இதே மாதிரி நம்ம சுற்றி ஒர்க் பண்ணிட்டு வரணும். அதுக்கப்புறமா ஸ்டார்டிங் சிங்கிள் க்ரோஷே ஸ்டிச்சில் ஒரு ஸ்லிப் ஸ்டிச் பண்ணி நம்ம இந்த ரவுண்டை கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். இதுதான் நம்மளோட லாஸ்ட் ரவுண்ட். ஸோ இதோட நம்மளோட யானை ஃபாஸ்டன் ஆஃப் பண்ணிவிட்டு உங்களோட எண்ட்ஸ் எல்லாமே வீவ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், நம்மளோட இயரிங் பேட்டர்னும் டன். இது நமக்கு ஒரு இயரிங்கை நம்ம க்ரியேட் பண்ணியிருப்போம் ஒன்ஸ் இந்த ரவுண்ட் முடிஞ்சதுக்கப்புறமா. ஸோ இதே பேட்டர்ன் யூஸ் பண்ணி நீங்கள் இன்னொரு இயரிங்கும் நீங்கள் ரெடி பண்ணணும். ஸோ இந்த ரவுண்ட் முடிச்சாச்சு. இதோட நான் யானை ஃபாஸ்டன் ஆஃப் பண்ணிவிட்டு நம்மளோட எண்ட்ஸ் எல்லாம் வீவ் பண்ணுவேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இயரிங் உங்களுக்கு ஒரு மாதிரி வாப்லியாக இருக்கும், அதாவது ஒரு ஸ்டிஃப்னஸ் இல்லாமல் இருக்கும். ஸோ அதுக்காக தான் நம்ம எப்போயுமே இந்த ஃபைன் த்ரெட் யூஸ் பண்ணும்போது நம்மளோட இயரிங்கை பிளாக் பண்ணுவோம். ஸோ இதை பிளாக் பண்ணுறதுக்கு நம்ம 1 பார்ட் ஆஃப் க்ளூ 1 பார்ட் ஆஃப் வாட்டர் யூஸ் பண்ணி இதை சோக் பண்ணி ஏர் ட்ரை பண்ணணும். ஸோ இதோட இன்ஸ்ட்ரக்ஷன் பார்த்திங்கன்னா சன்பர்ஸ்ட் இயரிங் அப்படிங்கிற வீடியோ டியூட்டோரியலில் நான் சொல்லியிருப்பேன். ஸோ அதோட லிங்க்கை இந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் கொடுக்குறேன். ஸோ நீங்கள் அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி எப்படி பிளாக் பண்ணுறதுன்னு பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ இப்போ இந்த இயரிங்ஸ் பிளாக் ஆயாச்சு. இதில் நான் இயரிங் ஹுக்ஸும் ஆட் பண்ணிட்டேன். அவ்வளோதான், நம்மளோட க்ரோஷே இயரிங்ஸ் ரெடி ஆயிடுச்சு. இது ரொம்ப டெலிகேட் அண்ட் ஃபைன் த்ரெட் யூஸ் பண்ணியிருக்கிறதுனால ரொம்ப அழகாக லைட் வெயிட்டாக இருக்கும். ஸோ இதை நீங்கள் டிஃப்ரெண்ட் கலர்ஸில் க்ரியேட் பண்ணி என்ஜாய் பண்ணலாம். இது ரொம்ப க்யூட்டான கிஃப்ட் ஐடியா கூட. ஸோ நீங்கள் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த இயரிங் பேட்டர்னோட ரிட்டன் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் என்னோடய வெப்சைட் theyarnbowlcrochet.comல அவைலபிளாக இருக்குது. நூலிலை கிண்ணம்க்கு மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.